எஸ்வி சேகர் சொன்னால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதிர்பார்ப்பது அதைவிட நகைப்புக்குரிய ஒரு விஷயம். எஸ்வி சேகர் சொன்னால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே, அவருடைய ஊழியர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களே கூட ஓட்டு போடுவாங்களான்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். எஸ்வி சேகர் அவங்க அப்பாவோட பெயரை அவருங்க வசித்த வீட்டு தெருவுக்கு வைக்கின்றார். முதலமைச்சர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கான தீர்மானம் மாநகராட்சி நிறைவேற்றப்படும். சேகரின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. சேகர் கேட்டதை நான் செய்துவிட்டேன், நான் கேட்பதை சேகர் 26 செய்வார் என்று நம்புகிறேன் என்றார். எந்த வாக்குகளை கவருவதற்கு நீங்கள் சேகரை இன்று வரிந்து அழைக்கிறீர்களோ அந்த வாக்குகள் சேகர் உங்களுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் சத்தியமாக வராது. இன்ன வரைக்கும் பேசுகிறோம், சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் என்று உதயநிதி ஸ்டாலின் முழங்கிய பொழுது நான் சனாதனவாதி தான் என்று வெளிப்படையாக சொன்னவர் எஸ்வி சேகர். ஆட்சிக்கு வந்த 2வது நாளே ஸ்டாலின் சொன்னார். கலைஞர் வந்து பெரியார் இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கல. பெரியாரை கலைஞர் ஊர்கா மாதிரி தொட்டு கொண்டார். ஸ்டாலின் பெரியாரை சந்தனமாக எடுத்து பூசிக்கொண்டார். அதனுடைய விளைவு இன்றைக்கு பெரியாரை நடுத்தருவில் இழுத்து வைத்து பலரும் என்று விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதானே உண்மை. ஒரு பக்கம் பெரியார் 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 என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் என்ன நடந்தது? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையாக கோவில்களுக்கு போகிறார்கள். கலைஞர் காலத்திலையும் போனாங்க, ஆனால் இவ்வளவு விளம்பரம் அது கிடைக்கல. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகிறாங்க. முருகன் மாநாட்டு மலர் வெளிப்படையாக முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க. இது அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்கிற வேலை. அப்போ இந்த விரிந்து பிறந்து கடல் போல் விரிந்து பறந்து இருக்கிற அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஏன் பெரியாருக்கு ஒரு சிலை இல்லை? மார்பளவு சிலை கூட இல்லையே. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாஜகவில் ஒரு பிரச்சார பீரங்கியாகவே செயல்பட்ட எஸ்வி சேகரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருப்பது சற்று ஆச்சரியத்தையும் வியப்பையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். 2026 எஸ்வி சேகரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இவரை பிரச்சாரத்திற்கு அழைத்ததன் நோக்கம் என்ன சார்? சேகருடைய சமூகம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஓகே. இப்போ சேகர் சொன்னால் இதில் பாருங்கள், 2-3 வினோதமான விஷயங்கள் நடக்குது. முதல்ல சேகரோட சமூகம் சார்ந்த வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற ஆசை எண்ணம் திமுகவுக்கு ஏன் வந்தது? நம்பர் 1. எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசுன்னும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்குகளை பற்றி ஏன் குறி வைக்கிறீங்க அப்படின்றது நம்பர் 1. அதுவே ஆச்சரியமான விஷயம், பூர்வங்களை உயர்த்தக்கூடியது. 2வது, எஸ்வி சேகர் சொன்னால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதிர்பார்ப்பது அதைவிட நகைப்புக்குரிய ஒரு விஷயம். எஸ்வி சேகர் சொன்னால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே, அவருடைய ஊழியர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களே கூட ஓட்டு போடுவாங்களான்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது வந்து 3வது, ஒரு முதலமைச்சரே போய் ஒரு நாடக நடிகரிடம், ஒரு சினிமா நடிகர் கூட கிடையாது, நாடக நடிகரிடம் நீங்கள் சினிமா டைரக்டர் நடிச்சிருக்காரு, பட் அவர் ஒன்றும் பெரிய சினிமா பெருசாக ஒரு கான்செப்ட் பண்ண ட்ராமா தான் அவர். ஒரு முதலமைச்சர், செல்வாக்குமிக்க முதலமைச்சர், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இந்தியாவின் நம்பர் 1 பிராந்திய கட்சியுடைய தலைவர். சமீபத்தில் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட வந்து 60களில் தோன்றிய கட்சிகளில் இன்றைக்கும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகன்னு புகழ் மாலைகளை சூட்டி விட்டு போனார் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திமுக ஒரு செல்வாக்குமிக்க பிராந்திய கட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடம் கிடையாது. அதிகாரத்தில் இருந்தால் இல்லாட்டியும் அவங்களோட மக்கள் செல்வாக்கு என்பது வலுவானது. குறையாமல் 22% ஓட்டு அவங்க வச்சுருக்காங்க கையில். 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சி. அந்த கட்சியோட தலைவர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, இன்னும் ஓராண்டு காலத்தில் வரப்போகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, ஒரு நாடக நடிகரிடம் பொது மேடையில் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார் என்றால் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எஸ்வி சேகர்கிட்ட போய் திமுக ஆதரவு கேட்பது என்பது ஆங்கிலத்தில் சொல்கிறது என்றால் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். பெரியார் ஆதரவாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும் என்று தான் நாம் கூப்பிட தோன்றுகிறது. இதை பேசணுங்கிறீங்க. நேச்சுரலி ஒரு பக்கம் பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை? சீமானுக்கும் பெரியாருக்கும். சீமானால் வந்திருக்கக்கூடிய சர்ச்சை கடந்த 10 நாட்களாக என்ன? பெரியார் சொன்னது சொல்லாது எல்லாத்தையும் இழுத்து போட்டு தெருவில் கொண்டு வந்து வச்சுருக்காரு அவர். பெரியார் இன்றைக்கி ஒரு கடுமையான விமர்சன பொருளாக மாற்றிட்டார்.
பெரியார் என்பது ஒரு புனித பொசு என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் என்பதை ரொம்ப சர்வசாதாரணமாக சீமான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். பெரியார் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன, கடும் கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ரெண்டு தரப்பு மோதிக்கிறாங்க, இருதரப்பு there are 2 points of view. பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் ஒன்றும் பேசப்படக்கூடிய விமர்சிக்கப்பதுக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் என்பதை இன்றைக்கு எல்லோருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் நம்ப வேண்டும். இந்த பெரியார் மீதான இந்த கடுமையான விமர்சனங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரியார் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? 21 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பெரியார் 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 என்று பேசியது. திராவிடியன் ஸ்டாக் என்று ஆட்சிக்கு வந்த 2வது நாளே ஸ்டாலின் சொன்னார். கலைஞர் வந்து பெரியார் இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கல. பெரியாரை கலைஞர் ஊர்கா மாதிரி தொட்டுக்கொண்டார், ஸ்டாலின் பெரியாரை சந்தனமாக எடுத்து பூசிக்கொண்டார். அதனுடைய விளைவு இன்றைக்கு பெரியாரை நடுத்தருவில் இழுத்து வைத்து பலரும் என்று விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதானே உண்மை. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். கலைஞர் அவர்கள் இருந்தபோது எனது தலைமையிலான திமுக அரசு சொல்லுவார், அப்படிதான் சொல்லுவார். நீங்கள் எதுக்கு வந்து இப்போ பெரியாரை துணைக்கு கூப்பிட்டீங்க, எல்லாத்துக்கும் எதுக்கு பெரியாரை இழுத்து வச்சிங்க? இன்றைக்கி அது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பெரியார் எழுதுனது பேசுனதெல்லாம் இன்றைக்கி பொது வெளியில் வைக்க முடியாது. மிகுந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அவர் காலகட்டத்தின் பின்புலத்திலிருந்து அதை நாம் பார்த்து கடந்து போகிறோம். நீங்கள் அதை கொண்டு வந்து அப்படியே இன்றைக்கி வந்து பொதுவெளியில் அப்படியே நீங்கள் வந்து வைக்க முடியாது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் குறித்து, தமிழ் மொழி குறித்து, தமிழ் இலக்கியங்கள் குறித்து, நாடு குறித்து எல்லாம் அவர் பேசியவை எல்லாம் என்று நம்மால் திரும்ப சொல்ல முடியாதவை. அந்த அளவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. பெரியார் என்பது ரொம்ப ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அது வந்து அவர் ஒரு சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் எல்லாமே அவர் தான். இப்போ இவங்க வந்த பிறகு பண்ணுற அட்டூழியம் என்ன? திமுக வந்த பிறகு, பெரியார் வந்த பிறகு தான் நம்மலாம் நாகரிகமாக ஆடைகளை உடுத்த ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம், பள்ளிகளுக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் நம்மலாம் காட்டு மிராண்டியாக சுற்றி இருந்தோன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்கல்ல, அது இன்றைக்கு தகர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, நாட்டின் வளர்ச்சிக்கு, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு, ஒடுக்கப்பட்ட இனங்களின் வளர்ச்சிக்கு அவர் பங்காற்றினார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவர் மட்டுமே தான் அதை செஞ்சார் அப்படி என்று சொல்லுவது அயோக்கியத்தனமானது. அங்கே தான் சிக்கல் வருது. சரி, அப்படி பெரியார் பெரியார் பெரியார்னு சொன்னீங்கல்ல, இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு செய்த தவறை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்படி பெரியார் பெரியார் பெரியார்னு சொன்னீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்களா? இல்லை. ஒரு பக்கம் பெரியார் 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 என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் என்ன நடந்தது? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையாக கோயில்களுக்கு போகிறார்கள். கலைஞர் காலத்துலையும் போனாங்க, ஆனால் இவ்வளோ விளம்பரம் அது கிடைக்கல. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகிறாங்க. முருகன் மாநாட்டு மலர் வெளிப்படையாக முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க. இது அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்கிற வேலை. அவங்க கொண்ட கொள்கைக்கே கொஞ்சம் எதிராக, நேர் எதிராக, கொஞ்சம் இல்லை நேர் எதிராக. கலைஞரோ ஜெயலலிதாவோ கூட செய்யாத வேலை, எடப்பாடி செய்யாத வேலை. முருகன் மாநாட்டு மலரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். இன்னொரு பக்கம் என் கட்சியில் 90% இந்துக்கள் தான் ஸ்டாலின் ஆனந்த விடனுக்கு பேட்டி கொடுக்குறாரு. வேலை கையில் பிடித்து கொண்டு நின்றது யார்? திருவண்ணாமலையில், திருத்தணியில். அப்போ ஒரு பக்கம் பெரியார்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதற்கு நேர் எதிரான வேலைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சீங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான முரண்பாடு மக்களை முகம் சுளிக்க வைத்தது என்ற கட்டத்தை தாண்டி உங்கள் மீது அசூயை கொள்ள, கோபம் கொள்ள வைத்தது. சரியான நேரத்தில் சீமான் அறுவடை செய்து கொள்ள வருகிறார். இன்றைக்கி பெரியார் மேலே இருக்க வெறுப்பு, சீமானுடைய போராட்டத்துக்கு பிறகு பெரியார் மேலே எழக்கூடிய கண்டனங்கள் எல்லாம் பெரியார் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அது திமுக மேலே இருக்க வெறுப்பு அது பக்கம் திரும்புது. சரி, பெரியாரை புகழ்ந்து பேசிட்டு அடுத்து எங்கே வந்து நிற்கிறீங்க? எஸ்சி சேகர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த முரண்பாடு வந்து உங்களை வந்து திக்குமுக்காட செய்யும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஃப்ளபகாஸ்டட்னு. மனு தர்மோ சனாதன தர்மோ மிகச்சிறந்தது உயர்ந்ததுன்னு பேசினவர், இன்ன வரைக்கும் பேசுகிறவர். பாஸ்டன்ஸ் இல்லை, இன்ன வரைக்கும் பேசுகிறவர். சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் என்று உதயநிதி ஸ்டாலின் முழங்கிய பொழுது நான் சனாதனவாதி தான் என்று வெளிப்படையாக சொன்னவர் எஸ்வி சேகர். பெரியாரை பேசிட்டு, பெரியாரை வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பல்லு தேக்க ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 300 தடவை பெரியாரை பேசிட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்குது? திராவிட இயக்கமும் திராவிடன் ஸ்டாக்ஸும் தான் எஸ்வி சேகர்கிட்ட வந்து நிற்குது. இது நிச்சயமாக வந்து பெரியார் இன்றைக்கி வந்து சீமான் வீட்டுக்கு முற்றுகை நோக்கி போகிறாங்கல்ல. பெரியாரிய உணர்வாளர்கள், பெரியார் தொண்டர்கள் என்ன நேம் மட்டும் வேணால், அவங்களை எந்த பெயரிட்டு வேணுமாலும் அவர்களை, அந்த நண்பர்களை அழைத்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்வி சேகர்கிட்ட வெளிப்படையாக மாநிலத்தின் முதலமைச்சர் ஆதரவு கேட்கிறார். நம்முடைய பெரியார் பக்தர்கள் உடனடியாக மேடைக்கு வந்து விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும்.
இந்த முரண்பாடு எவ்வளோ ஒரு மோசமான, எவ்வளோ ஒரு கேவலமான முரண்பாடு இது. உங்களுக்கு புரியுது இல்லையா நான் சொல்கிறது? கற்பனை பண்ண முடியுதா உங்களுக்கு? பெரியார் இந்த அளவுக்கு வந்து, கலைஞர் இந்த அளவுக்கு பெரியாரை தூக்கி பூசிக்கல. நான் அவர் சொல்கிறேன் அண்ணா அண்ணான்னு அதிகம். எஸ். ஏங்க எதுக்குங்க வந்து அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இன்ன வரைக்கும் பெரியாருக்கு சிலை இல்லை? எல்லாம் பெரியார் தானே உங்களுக்கு எல்லாமே பெரியார் தானே. இந்த உலகம் தோன்றுனதே பெரியாரால், நடக்கிறது பெரியாரால், இயங்கிறது பெரியாரால். பெரியாருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எப்போ எந்த சீர்திருத்தவாதியும் எந்த சிந்தனையாளரும் இந்திய வரலாறில், உலக வரலாறில் தோன்றவே இல்லை. இதுதானே உங்களோட இன்றைய கோஷம், இதுதானே நல்லது. அப்போ இந்த விரிந்து பறந்து கடல் போல் விரிந்து பறந்திருக்கிற அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஏன் பெரியாருக்கு ஒரு சிலை இல்லை? மார்பளவு சிலை கூட இல்லையே. ஆள் உயர சிலை வேணாங்க, மார்பளவு சிலை, பஸ்ட்டுன்னு வாங்கல்ல, அது கூட ஏன் இல்லை? பெரியாருக்கு, கலைஞருக்கு தெரியும் இது ரொம்ப சிக்கலான சப்ஜெக்டு. அங்கே உள்ள கலைஞர் அரங்கெல்லாம் இருக்குது, திருமண மண்டபம். ஒரு நாள் கலைஞர் அரங்கம், திருமண மண்டபம், அது கமர்ஷியலாக யார் வேணால், எந்த ஜாதிக்காரன் வேணால், இன்க்ளூடிங் பிராமின்ஸ் அங்கே கல்யாணம் பண்ணலாம், பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா கூட வாடகை இருக்கும் அது. நீ பெரியாருக்கு மார்பளவு சிலையோ தேங்காய் சைஸுக்கு சிலை வச்சா கூட அந்த வர்த்தகம் பாதிக்கும். அதானே? சரி, நான் சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் உள்நோக்கத்தோடு பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, விட்டுருங்க. எஸ்.வி. சேகர்கிட்ட ஆதரவு கேட்டீங்களா? அது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள், அதை நியாயப்படுத்தி. அவர் என்ன பேசுகிறார்? எஸ்.வி. சேகர் அவங்க அப்பாவோட பெயரை அவருக்கு வசித்த வீட்டு தெருவுக்கு வைக்கணுங்கிறார். முதலமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கான தீர்மானம் மாநகராட்சியில் நிறைவேற்றப்படும். சேகரின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. சேகர் கேட்டதை நான் செய்துவிட்டேன். நான் கேட்பதே சேகர் 26 செய்வார் என்று நம்புகிறேன்றார். உங்களுக்கால இந்த நகைச்சுவையை வந்து தாங்க முடியுதா? நான் கேட்க, இந்த ஐடியாலஜிக்கு ஒட்டவே ஒட்டாது. சேகர் யாருங்க? ஒரு பெரிய நடிகர், ரஜினிகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகனாக இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை அந்த சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கமிக்க ஒரு தலைவராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் யார்? நான் கேட்குறேன். அவர் ஒரு நாடக நடிகர். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிற்பார். நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா உங்களுக்கு எதிராக பேசுவார். நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ கூட சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசும்போது அதை ஏற்று பேசினவர். தன்னுடைய ஜாதி அடையாளங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடியவர். இப்போ கூட அதே மேடையில் பேசியிருக்காரு. பிராமணர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தா நிச்சயமாக நான் பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபரை மேடையில் ஏற்றிக்கிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. எஸ்.வி. சேகரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். இதுதான் திராவிட மாடல். இந்த போலித்தனம் இருக்குல்ல, ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் எஸ்.வி. சேகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது. இதுதான் சீமான் இன்னைக்கு பெரியாரை விமர்சிக்கும் போது சீமானுக்கு பெருகி வரக்கூடிய ஆதரவுக்கான காரணம். இது திமுக மேலே இருக்க வெறுப்பு, திமுகவோட இரட்டை வேடத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புது. நான் சொல்கிறது உண்மையாக புரியுது. அவர் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்கிறார் சீமான். சேகரை நாம் பயன்படுத்தி கொண்டாலே போதும் 26 வெற்றி பெற்று விடுறாரு. என்ன சொல்ல வர்றார் முதலமைச்சர்? யார் இந்த சேகர்? சாதி அடையாளம் தானே அது, வேற என்ன அடையாளம்? சேகர் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிட்டாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க. 7000 நாடகம் போட்டால் ஒரு சாதனையாளர் அவர். என்னங்க இது? இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இல்லையா? நல்லா இருக்கட்டும், அது எவ்வளோ பேர் இருந்திருக்கான், அவர் மட்டுமா இருந்தார். ஆகவே இது ரொம்ப அதாவது வந்து முரண்பாடுகளின் மூட்டையாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் யாருமே மீடியாவில் யாருமே விவாதிக்கல? எஸ்.வி. சேகர்கிட்ட போய் ஆதரவு கேட்டதை பற்றி யாருமே ஏன் விவாதிக்கல? ஒரு பக்கம் பெரியார், எல்லாத்துக்கும் காரணம் பெரியார். பெரியார் இல்லைன்னா நீ நானும் இன்றைக்கி இல்லை. நம்ம காட்டு மிராண்டியாக காட்டில் சுற்றிட்டு இருந்திருப்போம். பெரியார் வந்த பிறகு தான் நம்ம நாகரிகத்தை அடைய ஆரம்பித்தோம். இன்னொரு பக்கம் எஸ்.வி. சேகர். இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி புரிஞ்சுப்பீங்க? மீண்டும் ஒரு முறை பெரியார் பக்தர்களை, நேற்று சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியார் பக்தர்களை மேடைக்கு வர வேண்டும் என்று நாம் மிகுந்த பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தான் பேச தோணும். இல்லை, இது ஒரு விதமான சாமர்த்திய அரசியலாம். எது? இப்போ இவங்க இது மாதிரி கொஞ்சம் இணக்கமாக போகிறது அப்படிங்கிறது. இது வந்து சாமர்த்தியமான அரசியல் இல்லை, சாபக்கேடான அரசியல். இதாலெல்லாம் உங்களுக்கு ஓட்டு வரும்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்களா? ஓட்டு போயிடும். எந்த வாக்குகளை கவருவதற்கு நீங்கள் சேகரை என்று வரிந்து அழைக்கிறீர்களோ அந்த வாக்குகள் சேகர் உங்களுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் சத்தியமாக வராது. கலைஞர் கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு, கட்டை விரலை எவனேனும் காணிக்கையாக கேட்டால் பட்டை உரிம்படிலாம் கூட பேசி. எஸ், அழகாக பேசினார் கலைஞர்.
கட்டை விரலை குருதட்சணை கேட்டவர்கள் இல்லையா? அவன் பட்டை ஒருவையும் அவன் கட்டை சுடுகாட்டில் வேகும் அப்படின்லாம் போட்டாங்க பேசுனது. இல்லை, வெளிப்படையாக இந்த கோரிக்கையை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் திரும்பவும் சொல்கிறேன், வெளிப்படையாக எஸ்வி சேகர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பெரியார்னீங்கன்னா பெரியாரும் மட்டைக்கீரன்ற கீற்றாக கிழித்தெறியப்படுவார். அதுதான் நடக்குது இன்றைக்கு. இன்றைக்கி பெரியார் மிக கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, கண்டதுண்டமாக இன்றைக்கி பெரியார் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அதற்கு காரணம் திமுக அரசு, இந்த அரசின் முரண்பாடுகளின் மூட்டையாக மாறிப்போனதன் விளைவு பெரியார் இன்றைக்கு நடுசந்தியில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நீங்கள் கொடுப்பது மிக்க நன்றி சார். நன்றி சார்.